அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பயிற்சி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 3 டேஸா பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. அதை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போடுறத வந்து மேக்சிமம் அவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி அதே சமயத்தில் உங்களுக்கு எளிமையா புரியும்படி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து 24,010, அதாவது ஒரு 34 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 52,342 க்ளோசிங் பாயிண்ட் 469 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்து அதுக்கப்புறம் உள்ள போவோம். இது வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸோட ரெக்கார்டு. இது வந்து நிஃப்டியோடது, இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து இப்போ 24,000 இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி எவ்வளவு இருக்குன்னா 54,000, 53,000, 52,000 எப்படி இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 2% மேல இருக்கும்னு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு கம்பேர் பண்றப்போ இப்போ இது வந்து 26ஆம் தேதியோட க்ளோசிங் வந்து ஓப்பன் டு லோ க்ளோஸ் வந்து பாத்தீங்க ஓப்பன் டு லோ வந்து பாத்தீங்கன்னா 52 பாயிண்ட். ஆனா பேங்க் நிஃப்டிக்கும் ஓப்பன் டு லோ வந்து பாத்தீங்கன்னா 279 பாயிண்ட். 118 பாயிண்ட் இல்ல 120 பாயிண்ட் இருக்கலாம். ஆனா 280 பாயிண்ட் வந்து ஓப்பன் டு லோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா இதோட ஓப்பன் டு லோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 76 பாயிண்ட் நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியோடது 341 இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் 170ல இருந்து 200க்குள்ள இருக்கலாம். இங்கேயே 140 பாயிண்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா ஓப்பன் டு லோ டிஃபரன்ஸ் 100 பாயிண்ட். ஆனா பேங்க் நிஃப்டியோட பாத்தீங்கன்னா 632 பாயிண்ட். அது எவ்வளவு இருக்கலாம்னா மேக்ஸிமம் 250ல இருந்து ஒரு 300க்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ், அதாவது நம்ம ஆல்ரெடி பயிற்சி வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். வெயிட்டேஜ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். டீட்டெயிலோட உள்ள பார்ப்போம். இது வந்து நிப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ். அது பாருங்க, அதோட ரிலையன்ஸ் வந்து அதுல டாப்ல இருக்கு. நிப்டி 50ல வந்து பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரிலையன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாவே ஒரு நல்ல ஏற்றத்துல இருக்கு. ஸோ அதனால நிப்டி வந்து என்ன ஆகுதுன்னா கீழே வர்றதுக்கு இந்த வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிஸோட மேஜர் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, டாக்டர் ரெட்டி 2.67%, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து 2.5%, ரிலையன்ஸ் மட்டும் பாருங்க 2.28% இன்க்ரீஸ்ல இருக்கு. எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஸோ அந்த மாதிரி அதுல மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு பிளஸ்ல இருந்ததுனால நிப்டி 50 வந்து கீழே நிப்டியோட ஸ்டாக்ஸ் வந்து நிப்டியோட இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு அவங்க பெருசா விடல. ஏன்னா அதுல இருக்கிற டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல ரிலையன்ஸ் வந்து ஃபர்ஸ்டா வகிக்குது. அந்த ரிலையன்ஸ் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால அந்த நிப்டியோட இண்டெக்ஸ் வந்து கீழே வர்றதுக்கு விடல. ஸோ அந்த நிப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் தடுத்துருச்சு. ஸோ அதனால அந்த இண்டெக்ஸ் வந்து மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டியில பாத்தீங்கன்னா மொத்தமே 12 பேங்க் தான் அதுல கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு. அது டாப் 6ல இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாம் நல்லா மைனஸ்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 2.5%, ஆக்சிஸ் பேங்க் 1.84%, ஐசிஐசி 1.66%, பிளஸ் பேங்க் ஆஃப் பரோடா 1.59%, கொடக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல மொத்தமே வந்து 12 பேங்க் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல 12 பேங்க் பேங்க் நிப்டியோட இண்டெக்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 12 பேங்க் தான். அதுல மேஜரா கான்ட்ரிபியூட் பண்றது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், கோடக் பேங்க் இந்த மாதிரி இருக்கு. இந்த பேங்க் எல்லாமே மேஜரா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மைனஸ்ல இருந்ததுனால பேங்க் நிப்டி வந்து கீழே நல்லா டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ட்ரேட் பண்றப்போ பேங்க் நிப்டி வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அதனால மறுபடி திருப்பி நிப்டி வந்து கீழே மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட் சைடில் வந்து எந்த பொசிஷனையும் நம்ம எடுத்து வச்சிருக்க கூடாது. ஏன்னா எடுத்து வச்சோம்னா இந்த வெயிட்டேஜ் தெரியாம கம்பெனியோட வெயிட்டேஜ் தெரியாம கம்பெனியால எப்படி பர்ஃபார்மன்ஸ் தெரியாம
நம்ம பாட்டுக்கு நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து புட் ஆப்ஷனில் பை பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்காது, லாஸ் தான் ஆருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ வரப்போ வால்டிலிட்டியாக மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ வரப்போ நம்ம பை பண்ணுறதா இருந்தால் கவனமாக பார்த்துட்டு நம்ம பை பண்ணணும். ப்ளஸ் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு நம்ம பார்த்துக்கணும். மெயினாக நம்ம அதுதான் சொல்ல வரோம். கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கணும், அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னாதான் நம்மளுக்கு இந்த ஷார்ட்டேஜ் ரேஷியோலேருந்து நம்மளால தப்பிக்க முடியும், இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோலேருந்து தப்பிக்க முடியும். தாறுமாறாக ட்ரேட் பண்ணி மாட்டிக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50 இல்லை நிஃப்டி இந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் அந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மேலே போய் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற வெயிட்டேஜ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் டாப் 10 இருக்கிற கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது இந்த புரிதல் ப்ளஸ் இந்த ஒரு லேர்னிங் இல்லாமல் நம்ம ட்ரேடுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா அலைஸ் ப்ளூவோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தான், நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.